ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாட் ரெசிபி, அதுலேயுமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை வச்சு செய்ய போகிறோம், மேகி பேல். இதில் இருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்குங்க. நினச்ச உடனேவே 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரே ஒரு மேகி பேக்கெட் எடுத்து அதில் இருந்த மேகியை மட்டும் இந்த மாதிரி நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே அளவில் இருந்தால் வறுபடும் போது நல்லா சரிசமமாக வறுபடும். இது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுக்கணும். அப்போ தான் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். மேகியை நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது, அதனால நல்லா வறுத்துக்கணும். நான் இன்னைக்கு பண்ணியிருக்க அளவு 2 பேருக்கு சரியாக இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் செவந்து வந்திருக்கும். இதை உடனேயே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இதே பேன்லேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹீட்டுக்கே ரொம்ப செவந்துடும். இது 1 நிமிஷம் போல் ஆறுனாதான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, ஒரு அரை பெரிய வெங்காயம், அரை தக்காளி, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை இன்னும் ஃப்ளேவர் ஆக்க நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். என்னடா மேகியை வறுத்து தான் செஞ்சுருக்காங்க, இது நல்லா இருக்குமா, பச்சை வாசனை வருமா அப்படிலாம் யோசிக்க வேணாங்க. நம்ம மேகியை நல்லாவே வறுத்துட்டோம், அதனால அது நல்லா கிறிஸ்பியாக தான் மாறி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேல்பூரியுமே பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை இந்த வெங்காயத்தோட சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதோட வாசமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சூப்பரான மேகி பேல் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரெசிபிஸ் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.